டேஸ் போஸ்டர் எடிட்டிங்கில் டே 26 சும்மா போர் அடி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த போஸ்டர் தான் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். பிக்சர் ஓப்பன் பண்ணிட்டு எடிட்டர் ஃபோட்டோ கொடுங்க. எடிட்டர் ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்க. இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு கீழே ஆட் இமேஜ் இருக்கும். ஆட் இமேஜ் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு சைடில் எதுவுமே செட் பண்ணி வச்சுங்க. மேலே டிக் கொடுத்துட்டு திருப்பி கீழே ஆட் இமேஜ் இருக்கா, ஆட் இமேஜ் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. இப்போ எதுவுமே அந்த பாக்ஸில் எதுவுமே செட் பண்ணி வச்சுங்க. ஃபுல்லாக இருக்கிற வச்சுட்டு சைடில் இருக்கா அது லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே சின்ன ஃபோட்டோ பின்னாடி போய்டும். மேலே தேவையில்லாத எரேஸ் பண்ணணும். மேலே எரேஸை கிளிக் பண்ணிட்டு கீழே எரேஸ் இருக்கா அது கொடுத்துட்டு மேலே இருக்கிற தேவையில்லாத ஆட் இருக்கு இல்லையா அதில் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் இருக்கும், டிக் கொடுத்துட்டு கீழே திருப்பி ஆட் இமேஜ் இருக்கா, ஆட் இமேஜ் கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்க. கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு மேலே எதுவுமே செட் பண்ணி வச்சுட்டு மேலே டிக் இருக்கும், டிக் கொடுத்துட்டு கீழே ஆட் இமேஜ் இருக்கா. இப்போ பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணிட்டு கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இப்போ கீழே எடுத்து வச்சுங்க. கீழே எடுத்து செட் பண்ணி வச்சு மேலே டிக் கொடுத்துட்டு கீழே ஆட் இமேஜ் கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணி கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு கீழே எடுத்து வச்சுங்க. அது ஷேடோஸ்லாம் ஆட் பண்ணி விட்டு மேலே டிக் கொடுத்துட்டு கீழே ஸ்டிக்கர் இருக்கா, ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி பிளாக் எஃபெக்ட் சர்ச் பண்ணுங்க. இது ஒரு இல்லையா அதை சூஸ் பண்ணி கீழே எடுத்து வச்சுங்க. கீழே எடுத்து வச்சு மேலே டிக் கொடுத்துட்டு டவுன்லோட் இருக்கா, டவுன்லோட் கொடுத்துட்டு உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு என்ன ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் பயோவில் இருக்குது.